கனமழை காரணமாக நெய்வேலி என்எல்சி சுரங்கங்களில் நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணி நிறுத்தப்பட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் பிரேம் வழங்க கேட்கலாம். பிரேம், இது குறித்த கூடுதல் விவரங்கள். மோனிஷா, கடலூர் மாவட்டம் முழுவதும் இரண்டாவது நாளாக கனமழை என்பது வெளுத்து வாங்கி பெய்து வருகிறது. கடலூர் மாவட்டம் முழுவதும் இந்த கனமழை என்பது பெய்யுகிறது. நெய்வேலி அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிலிருந்து இன்று வரை தொடர்ச்சியாக இடைவிடாமல் கனமழை என்பது பெய்து வருகிறது. இதன் காரணமாக நெய்வேலி என்எல்சி இந்தியா நிறுவனத்தில் இருக்கக்கூடிய சுரங்கங்களில் தற்போது நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணி என்பது நிறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினம் நிலக்கரி சுரங்கம் மற்றும் சுரங்கம் 1, சுரங்கம் 2, சுரங்கம் 3 விரிவாக்கம் என 3 சுரங்கங்களிலும் அதிக அளவில் மணல் மேடுகளையும் நிலக்கரிகளையும் ராட்சச இயந்திரங்களை கொண்டு வெட்டும் பணியின் மூலம் அனல் நிலையங்களுக்கு நிலக்கரி என்பது அனுப்பப்படும். ஆனால் தொடர் கனமழையின் காரணமாக 3 சுரங்கங்களிலும் தற்போது நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணி என்பது மழை நீர் என்பது அதிக அளவில் தேங்கியிருப்பதால் வெட்டும் பணி என்பது நிறுத்தப்பட்டிருக்கிறது. இங்கிருந்து செல்லக்கூடிய நிலக்கரி மட்டும் தற்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அனல் மின் நிலையங்களில் நிலக்கரி என்பது இருப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக எந்தவித மின்சாரமும் தடை ஏற்படாது என என்எல்சி தரப்பிலும் தற்போது விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். 4000 மெகாவாட் உற்பத்தி செய்யப்படுகிற நிலையில் இந்த 1 மாதத்திற்கான நிலக்கரி என்பது அனல் மின் நிலையங்களில் இருப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்று தற்போது என்எல்சி தரப்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் மழை தொடர்ந்தால் சுரங்கங்களில் முற்றிலுமாக ஜேசிபி இயந்திரங்கள், ராட்சச இயந்திரங்கள் அனைத்தையுமே வெளியேற்றிவிட்டு அந்த என்எல்சி சுரங்க நீரை வெளியேற்றும் பணியில் மும்முரமாக ஈடுபடுவார்கள். அந்த தண்ணீரை வெளியேற்றினால் அருகாமையில் இருக்கக்கூடிய குறிஞ்சிப்பாடி உள்ளிட்ட பல கிராமங்கள் பாதிக்கப்படும். எனவே அதனை கருத்தில் கொண்டு படிப்படியாக வெளியேற்ற வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் என்எல்சி நிர்வாகத்துக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பிரேம்.